நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஐப்பசி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். பட் ஐப்பசி மாதம், இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் 18/10/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது. பட் ஐப்பசி 4ஆம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார். பட் ஐப்பசி 14ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் ஐப்பசி 22ஆம் நாள் சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள், பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் ஐப்பசி 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 29 பௌர்ணமி, அன்னாபிஷேகம், சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க. ராகும் எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க. பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார். பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக, இந்த உளவியல் ரீதியாக ஒரு 60% பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் 12 ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. மேஷராசி அன்பர்களே, எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு அதிபதியினுடைய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் நீச்சம் அடைகிறாங்க. ப்ளஸ் வக்ரம், அஸ்தங்கம் எல்லாமே ஆகிறாங்க. இருந்தாலும் பட் முதல்ல நீச்சம் அடைகிறாங்க. ஐப்பசி 4ஆம் தேதிக்கே இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்றதான் கணக்கு. பட் திரவிய தொழில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நடக்கும் சார். நீர் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இந்த பெட்ரோலியத்துறை வேலை செய்கிறவங்க, எண்ணெய் வித்துக்களை கொண்டு எண்ணெய் ஸ்தாபனம் நடத்துகிறவங்க, பட் இந்த ஆயில் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட்டு தண்ணி டேங்க் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, தண்ணி கேன் அமைப்பு பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு கூட, பால் உற்பத்தியாளர்களுக்கு கூட இந்த மாதத்தினுடைய உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்த மாத்திரத்தை சொல்லலாம். அது மேஷராசிக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதத்திலே பார்த்தோம் அப்படின்னா இந்த பால் விலைகள் கூட உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். மேஷ ராசிக்கு உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்வடைவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு முதல்ல வரும். இந்த மாதத்தில் 2ல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறாரு. அவருடைய பார்வைகள் எல்லாமே பின்னோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் 2ஆம் இடம் யாருக்காவது நம்ம வாக்கு கொடுக்குறோம், பணபரஸ்தானம், பணம் கொடுக்குறோம், வட்டிக்கு தொழில் கொடுக்குறவங்க, கடன் வாங்குறவங்க எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணி பார்க்கறது முதல்ல சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் பலமாக இருந்து இந்த மாதத்தினுடைய 22 ஐப்பசி 22க்கு தான் 8ஆம் பாவத்துக்கு போகிறார். அப்போ திருமண பாவங்களில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஒரு கலத்திரம் அமையும் சார் இந்த மாதத்தில் உங்களுக்கு. அதற்குண்டான சூழல்கள் எல்லாமே உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வேலைகள் எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பார்க்காத ஒரு வரவுகள் உங்களுடைய குடும்பத்தில் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
பட் இந்த நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிறேன், ஏற்கனவே நான் 10 வருஷம் 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்கூட இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ போஸ்டிங் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். பட் வருமானம் இந்த மாதத்தில் கூடுதல் வருமானமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பட் புத்திர ஸ்தானத்தில் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுவும் பெண் பிள்ளை இருக்கக்கூடிய மேஷராசியில் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இப்போது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட் தொழில் இருக்கிறத அப்படியே கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட இருக்கிற நிலையை அப்படியே சமமாக நடக்கிறதுக்கு நல்லது இந்த காலகட்டம். பட் உங்களுக்கு எல்லாமே பயணங்கள் வெற்றி அடைஞ்சு கொண்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறீங்க அப்படின்றது தான் மேஷ ராசிக்கு ஒரு உன்னதமான பலாபலன் நம்ம சொல்லப்படுது. பட்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க சற்று கூடுதலான பாதுகாப்போடு இருக்கணும். பட் தன்னுடைய தாயார் உடல்நிலையில் அக்கறை இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வீடு மனை வண்டி வாகனங்கள் இந்த பழுது பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது வீடு விற்கிறோம் வாங்குகிறோம், இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அந்த டாக்குமெண்ட்லாம் சரி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சொத்து யார் பேரில் இருக்குது, கொடுக்குறவங்க யார் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த இஎம்ஐலாம் கரெக்டாக போகுமா அப்படின்றதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வீடு மனை வண்டி வாகனங்கள் இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்ற கருத்தை மட்டும் தான் நம்ம சொல்லப்படுது. பட் மேஷ ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு எப்பயுமே கருப்பண்ண சுவாமியை வழிபடுவது நல்லது, அம்பாள் முத்து மாரியம்மனை வழிபடுவது நல்லது. உங்களுடைய மேஷ ராசிக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய நண்பன் ஒருவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். அப்போ பிரிந்து போன நண்பனை சந்திக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் வண்டி வாகன துறையில் இருக்கக்கூடியவங்க, தினம் வருமானத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் சரிவிகிதமாகத்தான் நடக்கும். ஒரே ஓவராக சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் 50-50 தான் இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இப்போ மனம் மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பதவி சுகங்களுக்காக எடுத்துக்கொண்டு இந்த அரசியல் தலைவர்களுக்கு பதவிகள் வந்தடையும் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க, வெளிநாட்டுக்கு விசா கிடைச்சிட்டு போய் வருமானத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே இந்த ராகு 12 இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்ட் தான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளேன். மேஷ ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு 50-50 பலன்களை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். வாழ்க வாழ்க வாழ்க.